கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை கொலோசேயர் அதிகாரம் 1 வசனம் 6. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்ற நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயந்து உண்மையுள்ளவர்களாய் அவருக்கு கனி தருகிற வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கொலோசேயர் 1:6 அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும்படியாக பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய மரணத்தை அவர் ருசி பார்த்து நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி வாழ்வோமானால் நமக்கு நிச்சயமாக அவர் பலன் தருவார். அந்த நம்பிக்கையை குறித்த சத்திய வசனத்தை கேள்விப்பட்ட ஒவ்வொருவரும் அவரால் பலன் பெறுவார்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு பலன் தருகிற சுவிசேஷமாய் இருக்கிறது. பாவ இருளில் இருந்த நம்மை, பாவத்தில் மூழ்கி இருந்த நம்மை மீட்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்த நற்செய்தியை அவருடைய சீஷராகிய தோமாவின் மூலமாக நாமும் அவரை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அதிநிமித்தம் அநேகர் இருளிலிருந்து பிரகாசமான வாழ்வை கண்டடைந்தார்கள். அதன் பலனாக நாம் இன்று ஜீவனோடு இருக்கிறோம். கர்த்தரை அறிந்து பாவ வாழ்விலிருந்து விடுதலை பெற்று அடிமைத்தனங்களிலிருந்தும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டிலிருந்து விடுதலை பெற்று நாம் இன்று விடுதலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவரை அறிந்த நாள் முதல் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையின் பலனை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பலனை அனுபவிக்கிற நாம் ஒருபோதும் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வாழாமல் அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து நம்மை போல அனைவரும் அவரை அறிந்து கொள்ளத்தக்க வகையில் ஒவ்வொருவருக்கும் சத்திய வார்த்தைகளை அறிவித்து அவருடைய கிருபைகளை ஒவ்வொருவரும் பெற்று அவருக்காக வாழ நாம் வழிகாட்டுகிறவர்களாய் வாழ வேண்டும். அவரை அறிந்து அவருடைய கிருபைகளை பெற்ற நாம் ஒவ்வொரு நாளும் நற்சாட்சி உள்ளவர்களாய் அந்த சுவிசேஷத்தை எங்கும் பிரசித்தப்படுத்துகிறவர்களாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலம், நம்முடைய நடக்கையின் மூலம், நம்முடைய செயல்களின் மூலம் அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து அநேகருக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ்வோம். அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தி வாழும்போது தேவநாமம் மகிமைப்படும். பாவத்தில் வாழ்கிற அநேகர் அவரை அறிந்து கொள்ள அது வழிகாட்டும். ஆகவே கர்த்தரை அறிந்த நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து நற்சாட்சியாய் நற்கிரியை செய்கிற வாழ்க்கை வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்மாலே பலனை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி வாழத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பின் பலனை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கிருபைகளை, உம்முடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உம்மை தேட, உம்மை கண்டடைய நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.